கஷ்டம்டா. மாட்டிக்கினியா? வா 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 மறுபடியும் போய் கண்ணை குத்து. போ 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 கண்ணை மூடு. 1 2 3 ஏய் 20 ஏன்றா 5 6 7 ஏய் ஓர கண்ணை பாத்துறாதடா. 9 10 11 12 13 14. அம்மா யார் ஃபோன் இது? பக்கத்துல யாரும் இல்லை. என்ன பண்ணலாம்? ஏய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ ஃபோன் என்ன பண்ற? யார் ஃபோன்னே தெரியாம கொண்டு வந்துட்டோமே. ஆன் பண்ணி பார்க்கலாமா? சரி பார்ப்போம். என்ன நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஓகே ஆகுது? சரி கான்டாக்ட்ஸ் போய் பார்ப்போம். காடா வாழ்த்துக்கள். கடவுளிடம் பேச உங்களுக்கு 100 SMSகள் இலவசமாக கிடைத்துள்ளது. இதன் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் மட்டுமே செல்லுபடியாகும். கடவுள்கிட்ட பேசலாமா? இது உண்மைதானா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி என்ன மெசேஜ் அனுப்பலாம்? சரி அப்பா இப்போ எனக்கு வந்து 500 ரூபாய் காசு கொடுக்கணும். சொல்லுப்பா. உங்க அம்மா கடைக்கு போயிருக்கா. வந்த உடனே நான் கொடுத்த அந்த 500 ரூபாய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. அம்மா கிட்ட கொடுக்கணுமா? அப்போ காசு எனக்கு இல்லையா? துபாகூர் ஃபோன் சை. ஆசையான போச்சு. ஒரு நிமிஷம். அப்பா நமக்கு 500 ரூபா காசு கொடுக்கணும்னு மெசேஜ் அனுப்பிச்சோம். அப்பா வந்து காசு கொடுத்துட்டாரு. அப்படி பார்த்தா நம்ம மெசேஜ் அனுப்பிச்சது நடக்குது தானே? சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹரிஷ
அப்பா ஏதாச்சும் காசு கொடுத்துட்டு போனாரா? ஆமாம்மா. இந்தாம்மா. ஏதுடா இந்த ஃபோனு? அம்மா, அது வந்து அம்மா ஸ்கூல்ல ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்கம்மா. இந்த டைம்ல உங்ககிட்ட ஃபோன் கேட்டா நீ கஷ்டப்படுவேன்ட்டு நானே சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் வாங்கிட்டேம்மா. ஒழுங்கா ஃபோனை வச்சு படிக்கணும். படிக்காம அதுல கேம் விளையாடிட்டு இருந்த அவ்வளோதான். அப்பாடி ஐடியா. அம்மா இப்போ என்கிட்ட வந்து படிக்காதரா ஃபோனில் கேம் விளையாடுறான்னு சொல்லணும். இது மட்டும் நடந்தா சூப்பரா இருக்குமே. ஹரிஷே, நீ படிக்கவே வேணாம், ஃபோன்ல கேம் விளையாடு. தேங்க்ஸ்மா. கொன்றுவேன், போய் படுறா. நம்ம கேட்டது நடந்துதா இல்லையா தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. என்ன டேஸ்ட். நம்ம அண்ணனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவன் தான் நம்ம எது கேட்டாலும் தரமாட்டான். என் அண்ணன் அவனோட புது பிளே ஸ்டேஷனை என்கிட்டயே கொடுத்து என்னையே வச்சுக்க சொல்லணும். திரும்பி கேட்கவே கூடாது, அது எனக்கே சொந்தமாகணும். பிளே ஸ்டேஷனை கொடுப்பானா மாட்டானா? ஹரிஷே, எனக்கு பிளே ஸ்டேஷன் வேணாம், இனிமே நீயே வச்சுக்கோ. டேய், இதை நிஜமாலே நான் வச்சுக்குவா? ஆமாண்டா. உனக்கு இது வேணாமா? எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. திரும்பி கேட்க மாட்டேன்ல? கேட்க மாட்டேன்டா. அப்போ இதுக்கப்புறம் இதை நானே வச்சுக்குவா? இப்போ உனக்கு வேணுமா இது வேணாமா? வேணும் 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 வேணும். ஐயா, இந்த பிளே ஸ்டேஷனே எனக்கு தான். எவ்வளோ நாளாக என்னை விளையாடவே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ பார்த்தியா, இந்த பிளே ஸ்டேஷனே எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபோனை வச்சு நம்ம நினச்சது எல்லாம் பண்ணலாம். எவ்வளோ பேர் வேணாலும் வாங்கடா, பிடிக்காம விட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஃபுல்லாக கேம் தான். லேட் ஆயிடுச்சு, தூங்கலாம். ஹரிஷே, ஹரிஷே, டேய் எந்திரா, ஸ்கூலுக்கு போனோம். மா, நானே காலைல தான்மா தூங்கினேன். நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்த? காட் ஆஃப் வார் விளையாட்டு இருந்தம்மா. என்னது? மா, காட் ஆஃப் வார்மா, வார் இந்த சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியிலலாம் இருக்கும்ல, அதை பற்றி படிச்சுட்டு இருந்தம்மா. நாளைக்கு உனக்கு சயின்ஸ் எக்ஸாம் தானே, எதுக்கு நீ சோஷியல் சயின்ஸ் வச்ச? சோஷியல் சயின்ஸ்ல அந்த சயின்ஸ் வருதுல்ல, அதுதாம்மா. கூட கூட பேசாம போய் ரெடி ஆகு. ஐயோ, தூக்கமா வருது. எப்படா ஸ்கூலுக்கு போறது? எங்க அம்மாவே என்கிட்ட வந்து
இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொல்லணும். நானும் லீவ் போட்டு வீட்டிலேயே இருக்கணும். எங்கள் அம்மாவே எனக்கு ஸ்கூலுக்கு ஃபோன் போட்டு லீவ் சொல்லிடணும். அவ்வளோதான். ஹரிஷே ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம்மா. சரி நீ லீவ் போட்டுரு, அம்மாவே ஸ்கூலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிம்மா. மேடம் நான் ஹரிஷ் அம்மா கால் பண்ணுறேன். ஹரிஷ்க்கு உடம்பு சரியில்லை, அதான் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன். ஓகே தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன கேம் விளாடலாம்? ஸ்பைடர்மேன் விளாடலாம். ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு. நம்ம வேற சுத்தமா படிக்காம கேம் விளாண்டு இருக்கோமே. நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் என் ஆளுக்கு வர டீச்சரே எனக்கு எக்ஸாம் எழுதி கொடுத்துடணும். நான் அதில் பாஸும் ஆயிடணும். அவ்வளோதான், நம்ம பாஸு. இப்போ தூங்கலாம் நிம்மதியா. மதியானம் என்னம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? புளி சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா. புளி சாதமா? புளி சாதம் வேணாம், ஏதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வேணும். மெசேஜ் அனுப்பிச்சு பார்ப்போமா? அம்மா வலிக்குதே. ஹரிஷ் என்னடாச்சு கைக்கு? கதவுல கை நசுங்கிடுச்சு சார். ஐயோ இப்போ எப்படி எழுது எக்ஸாமு? தெரியல சார். ஹரிஷே ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு பதிலாக நானே எக்ஸாம் எழுதிக்கிறேன். எனக்கு பதிலாக வேற ஒரு சார் வராது. தள்ளி உட்காரு. இந்தா சரி ஆன்சர் சொல்கிறேன். சார் நீங்கள் தான் சார் எனக்கு பதில் எழுதி தரேன்னு சொன்னீங்க. உனக்கு பதிலாக தான் எழுதி தரேன்னு சொன்னேன், பதில் எழுதி தரேன்னு சொல்ல. ஒழுங்கு ஆன்சர் சொல்கிறா. ஏய் சொல்கிறா.